உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. வந்து டிஎம்கே தான், ஸ்டாலின் அவர்கள் தான். ஸ்டாலின் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை வந்து டக்குன்னு ஒரு மகளிருக்கு வந்து 5000 போட்டது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் தான். இல்லை, திமுக கூட்டணி வலுவான கூட்டணி இருக்குது சார். இன்னொன்று அம்மாவோடைய வந்து எதிர்காலமே வந்து ஏடிஎம்கேவை இதாக கொண்டு போகணும்னு அன்னைக்கு சொன்னவங்க தான் அந்த அம்மா. இன்னி வரைக்கும் எனக்கு காலங்காலத்துக்கு நான் செத்தாலும் கூட பிஜேபிக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னது தான். அவரே வந்து தவறி விட்டு போயிட்டார். இதை வந்து ஓபிஎஸ் துரோகம் பண்ணுவோம்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரியும், கட்சி வாங்கினாலாம் தெரியும். நானுமே சாதாரண எனக்கு அரசியல்வாதி எனக்கு தெரியாது. ஆனால் செஞ்சது ஓபிஎஸ் வச்சுருந்துருக்கணும், என்ன அதிமுக வச்சுருந்துருக்கணும். அந்த அம்மா சொன்னது வந்து நான் என்ன தான் என்ன சூழ்நிலை வந்தாலும் இயக்கத்தை விட்டு மாறக்கூடாதுன்னு சொன்னால் அந்த இன்ன வரைக்கும் இருந்தார். ஆனால் அதை வந்து அங்கே உள்ள எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கல. அவர் கடைசியில் அவன் என்ன காலம் செய்ய முடியும்? இப்போ நானே ஆட்டோ ஓட்டுறேன், என்னால் முன்னே என்ன செய்வோம், ட்ரைசைக்கிள் தான் ஓட்ட முடியும். அங்கிட்ட அந்த பொழை பண்ணி போய் தானே செய்ய முடியும். அப்போ அப்படி தான் நான் அவர் போயிருக்காரு. இதென்ன செய்ய முடியும்? இது வரணும் சார். இந்த எலெக்ஷன் வந்து திமுக வரும் சார். இப்போ தாவேகா விஜய் அவர்கள் வந்து புதுசாக கலங்காண்டிருக்காரு. அவர் வந்து கூட்டணி அமைச்சு போட்டிடுறது நல்லா, தனிச்சு போட்டிடுறது நல்லா? அவர் கூட்டணி அமைச்சா தான் முடியும். விஜயகாந்த் வந்தார், அம்மாவோட சேர்ந்தார், எதிர்கட்சி தலைவராக உட்காந்தார். உடனே உடனே அவர் வரப்பலாம். அவரும் 4 எலெக்ஷனை பார்த்தாரு, முடிஞ்சு எதிர்கட்சி தலைவராக உட்காந்தார். அது மாதிரி விஜய்க்குன்னா 2 வரத்தான் செய்யும். இன்னும் வயசு இருக்குல்ல, இன்னும் வயசு வந்து இன்னொரு கூட்டணி செய்து நல்ல அமைச்சர்களை சேர்த்து விட்டு பேசினாதான் அவர் விஜய் வர முடியும். எனக்கு ஒரு ஆசை, விஜய் வரணும், ஒரு அடுத்த கட்சியை பார்ப்போம், இவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் ஆசை தான். ஆனால் ஒரு நல்லபடியான ஒரு கூட்டணி, எல்லாமே புது எம்எல்ஏ புது எம்எல்ஏ போட்டால் யாரும் மக்கள் நம்ப மாட்டாங்க. வர்றதை பார்ப்போம். அவர் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாரே தவிர ஆனால் உள்ளே நுழைய முடியாது. முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது. அப்படிலாம் சொன்னால் இளைஞர்கள் இருக்கலாம், லேடிஸ்கள் இருக்கலாம். ஆனால் பழைய மக்கள்னு சொல்லணும்ல. இன்றைக்கி வரைக்கும் என்ன இந்த செல்லூரில் பார்த்துங்க நான் ரெட்டாலைக்குன்னு எனக்கு பெரிய மனுஷன் இருக்குது தான், சாக போகிற 90 வயசு இருக்குது தானே செய்யுது. அந்த ஹோட்டல் பிரியத்தானே செய்யும். அதை பார்ப்போம். வரட்டும், இந்த எலெக்ஷன் வரட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். அடுத்து 2000 போகிறேன்னு இருக்காரு. 2000 போட்டு 24 வருஷத்துக்கு. அப்போ பெண்கள் வந்து அதோட தான். இப்போ நானே சும்மா உட்காந்து எனக்கு மாதத்துக்கு 2000 தானே சும்மா தான் உட்காந்துருக்க முடியும். சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடு செய்ய முடியாது. அது ஃப்ரீ தானே. அவர் பார்க்க நல்லது தான். வரக்கூடிய தேர்தலில் திமுக நான் வந்து திமுக தான் முடியும். வேறு எதுவும் மாற்றமே இல்லை. ஓட்டு இல்லைன்றாங்க. ஓட்டு இந்த 1 மாதத்தில் போட்டுடலாம் வந்துடும் இருக்காங்க. அப்புறம் திமுக, என் வீட்டில் உள்ள 3 ஓட்டும் திமுக தான். பேர்? என் பேர் முருகன்.